ரேஷனல் ரூட் தியரத்தோட ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது சம்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 2x³ - x² - 1 = 0. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே a0 என்னன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட் வர்றது, அது லாஸ்ட் வர்றது a0 -1. அதுக்கு முன்னாடி வர்றது a1. அது வந்து என்னது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லை, அதனால் 0. a2 வந்து என்னது -1. a3 வந்து என்னது 2. ஓகேவா? ஹியர் த ஒன்லி பாசிபிள் ரூட்ஸ் ஆர் +or -1. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரூட் வந்து எந்த ஃபார்மேஷனில் இருக்கணும்? p/q ஃபார்மேஷனில் இருக்கணும். 1 எப்படி எழுதலாம்? 1/1ன்னு எழுதலாம். -1 எப்படி எழுதலாம்? -1/1ன்னு எழுதலாம். அதாவது எந்த நம்பரையும் டிவைடட் பை 1ன்னு எழுதலாம். அது சாட்டிஸ்ஃபைஸ் த ரேஷனல் ரூட் தியரம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 1/1, இந்த 1 வந்து p/q. இந்த இடத்துல என்ன இருக்குது? 1/1 அப்படின்னு இருக்குது. இந்த p வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? கான்ஸ்டன்ட்னு சொன்னேன். கான்ஸ்டன்ட் வந்து என்னது? -1. இதை டிவைட் பண்ணலாம், 1/1 டிவைட் பண்ணலாம். q வந்து எதை டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், 2 வந்து டிவைட் பண்ணும் 1. அதனால் 1/1 வந்து என்னது? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷனல் ரூட்டாக இருக்கலாம். ரேஷனல் ரூட்டுன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி -1/1 இது வந்து என்னது? ரேஷனல் ரூட்டாக இருக்கலாம், இதே கண்டிஷன் வச்சு. சார் 2 வருமா சார் அப்படின்னா, 2/1 இது வந்து வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதை டிவைட் பண்ணும்? கான்ஸ்டண்ட்டை டிவைட் பண்ணும். ஓகேவா? அதாவது -1/2 டிவைட்டில் வரல. ஓகேவா? ஏன்னா இதை விட இந்த நம்பரை விட இந்த நம்பர் வந்து என்னது? பெரிய நம்பராக இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் சின்ன நம்பராக இருக்குது, அதனால் என்ன வராது? அங்கே ஃபேக்டராக வராது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து பாருங்கள், இதில் இதனோட ஜிசிடி என்னன்னு வரணும்னு சொன்னேன், 1ன்னு வரணும்னு சொன்னேன். அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு சிந்தட்டிக் டிவிஷனில் வருமானு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 1 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 0வா 2 2 - 1 வந்து என்னது? 1. இங்கே வந்து என்னது? 1 1s are 1. அப்போது 0 1 ஆட் பண்ணிங்கன்னா 1, 0 ஆகிடுமா? அப்போ இது வந்து 2x² + x + 1. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ் நோ ரேஷனல் ரூட்ஸ். ஏன்னா இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் ரூட்ஸே கிடைக்காது, இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? therefore x = 1 is the only rational root for the given equation. இது பவர் 3, அதனால் 3 சொல்யூஷன் உண்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரேஷனல் ரூட் ஒன்று தான். பேலன்ஸ் 2 வந்து என்னது? இமேஜினரி ரூட்ஸ். இங்கே பாருங்கள், அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். x⁸ - 3x + 1 = 0. அப்போ இதுக்கு மொத்தம் 8 ரூட்ஸு. ஓகேவா? ஃபஸ்ட்டு a0 வந்து என்னது? 1. a1 என்னது? -3. a2லேருந்து a7 வரைக்கும், அதாவது x²லேருந்து x⁴ வரைக்கும் டேர்ம்ஸ் கிடையாது. அதனால் அதெல்லாம் என்னது? 0. கடைசி a⁴ வந்து என்னது? 1. ஓகேவா? the only possible roots are +or-1. ஏன்னா இங்கேயும் என்னது? 1/1 -1/1. ஏன்னா இங்கே வந்து 1 வந்து எதை டிவைட் பண்ணோம்? 1 டிவைட் பண்ணோம். வேறு எந்த நம்பரும் வந்து என்னது? ஃபேக்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா இந்த நம்பரை விட சின்ன நம்பர் வரணும்னு சொன்னேன். இப்போ 1 ஈக்குவலாக வருது, அவ்வளோதான். அதை விட பெரிய நம்பர்லாம் 2 3லாம் போனீங்கன்னா 1 வந்து ரொம்ப சின்ன நம்பர் ஆகிட்டதால் உங்களால் என்ன பண்ண முடியாது? 2 3லாம் பாசிபிலிட்டிஸ் எடுக்க முடியாது. ஸோ பட் x = +or-1 does not satisfy the given equation. ஏன்னு பாருங்கள், இப்போ 1 போட்டிங்கனாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகாது, -1 போட்டிங்கனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆனால் இங்கே பாருங்கள், ரேஷனல் ரூட் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஆனால் வந்து என்ன ஆகலை? உங்களுக்கு ரூட்டாக கிடைக்கல இது. சரியா? நான் உங்களுக்கு அந்த நோட்லேயே சொல்லியிருப்பேன். என்னது? இது இருக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் ரேஷனல் ரூட் தியரம் சொல்லும். ஆனால் எக்ஸாக்டாக இதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியாது இதனால். ஓகேவா? ஸோ இது +or-1 இருக்கலாம். நான் என்ன வார்த்தை எழுதியிருக்கேன்? பாசிபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா? இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகலை? ரேஷனல் ரூட் வரல. அப்போ உன்னோட இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நோ ரேஷனல் ரூட்ஸ். ஓகேவா? இதே மாதிரி உன்னோட எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. இதோட உன்னோட ரேஷனல் ரூட் தியரம் உன்னோட 5th எக்ஸசைஸ் வந்து அது முடிஞ்சது.